10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி வரும் நிலையில் தனியார் பள்ளிகளைப் போல் 100 விழுக்காடு தேர்ச்சி ஒன்றுக்கு மட்டுமே தங்களுக்கு முக்கியம் என செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளின் நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் எஸ். அம்மாபட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 8 மாணவர்கள் சரியாக படிக்கவில்லை என்று கூறி பள்ளி நிர்வாகம் மாற்றுச் சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதுபோன்ற செயல்களால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுவதாக கல்வியாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். டிசி கொடுப்பது என்பது ஒரு தவறான செய்கை. முதலில் பெற்றோர் கேட்காமல் டிசி கொடுப்பதற்கு பள்ளிகளுக்கு உரிமை கிடையாது. கட்டாய டிசி கொடுக்க வேண்டும் என்றால் மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய ஒப்புதல் வேண்டும். அந்த மாணவன் எந்த குற்றம் செய்தார் என்பதை எடுத்துச் சொல்லி நிரூபித்து காட்டினால்தான் மாவட்ட கல்வி அதிகாரி அனுமதி அளிப்பார். ஆனால் தானாகவே கட்டாய டிசி கொடுப்பது என்பது விதிகளுக்கு முற்பட்டது. மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து உரிய முறையில் சிறப்பு பயிற்சி அளித்து தேர்ச்சி பெறுவதற்கு ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தனியார் பள்ளிகளை பின்பற்றி இதுபோன்ற விதி மீறல்களில் அரசு பள்ளிகள் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்துகிறார் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன். பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பெற்றோராக இருப்பார்கள். இல்லைன்னா சரியான படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வர்ற மாணவர்களாக இருக்கும். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் தான் பள்ளி கல்வித்துறையுமா இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர் இருந்தாலும் ஈடுபட வேண்டுமே தவிர அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் விதமாகவும் தற்கொலைக்கு தூண்டும் விதமாகவும் யாருமே நடந்து கொள்ளக்கூடாது. இதனிடையே மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கினால் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார். அதில் கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து அவர்கள் தேர்ச்சி பெற தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக சங்கரன்.